எதிர்மறை மனிதர்களையும், அவங்கள எப்படி நம்ம உறவா இருக்கிறவங்கள நம்ம எப்படி கையாள்வது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோங்க. மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு உறவும் பார்த்தீங்கன்னா, இனிமையா இருந்தா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சில உறவுகள் வந்து மன நிம்மதிய கொடுக்கும். சில உறவுகளால தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கலாம், குடும்பத்திலயா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், அக்கம் பக்கமா இருக்கலாம். எங்க பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட நம்ம பழகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வா ஃபீல் பண்ணுவோம். மன அழுத்தம் அதிகரிக்கிற மாரி இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷர்கள நம்மளால மாத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நாம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா, அவங்கள எப்படி நம்ம கையாளலாங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த அவங்க செய்யறாங்க. நெகட்டிவான அ எனர்ஜியோட இருக்காங்க. தீய சக்தி அதாவது நெகட்டிவான எனர்ஜிங்கிறது என்ன அப்டின்னா, தீய சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நம்ம இப்ப நெனச்சுக்கிறோங்க. நெகட்டிவ் எனர்ஜினா எப்படி இருப்பாங்க? பெரும்பாலும் அவங்களோட மனநிலைய தான் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறோங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சிலர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. பொய் பேசிட்டே இருப்பாங்க. சந்தேக மனசோட இருப்பாங்க. கோவமா இருப்பாங்க. மனதளவுல மற்றவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. இவங்களெல்லாம் சொல்லணும்னா, இவங்கலாம் தீயவர்கள்னு சொல்ல முடியாது. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, மனநிலை சரியில்லாதவர்கள்னு சொல்லிக்கலாம். மனத சரியா வச்சுக்க கூடாம, மனத ரொம்ப பக்குவப்படாம வச்சிருக்கவங்கள தான் தீய சக்தின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம சந்திக்கிறப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலும், மனதும் பாதிக்கப்படாது. இல்லைங்களா? வாய்ப்பு இருந்தா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கலாம். இவங்களால இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வாய தொறந்தாவே பொய் தான் பேசுவாங்க. அந்த பொய்யால நம்ம மனசு பாதிக்கப்படுதுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாங்க? அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கலாம். இவங்கள்ட்ட பேசினா அடிக்கடி சண்டை வருது. இவங்க அடிக்கடி கோவப்படுற கேஸு அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்தும் நம்ம தூரமா இருந்துக்கலாம். ஆனா வாழ்க்கை வந்து அவ்வளோ ரொம்ப எளிது இல்லைங்க. நம்மளுடைய கணவரோ, மனைவியோ, வேலை பார்க்குற இடத்துலயோ, அக்கம் பக்கத்துலயோ யார் வேணாலும் அவங்களுடைய கர்ம பதிவுகளுக்கு ஏற்ப தான் அவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. அவங்கள நம்ம மாத்த முடியாது. இல்லைங்களா? அவங்கள மாத்துறதுக்காக நம்ம பிறக்கல. அப்ப அவங்கள்ட்ட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்பா பேச ட்ரை பண்ணலாம். பொறுமையா இருக்க ட்ரை பண்ணலாம். இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை முதல்ல நாம பாதுகாப்பு பண்ணிக்கணும். இந்த உடல் ஒருத்தருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், மனசு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு நெனச்சு, நம்ம அதுலேருந்து நம்மளையும் நாம காப்பாத்திக்கணுங்க. வாழ்க வளமுடன்.